எல்லோருக்கும் வணக்கம். பண்டோரா உலகம் உங்கள் தமிழ் உண்மையான அமானுஷ்ய பாட்காஸ்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளும் கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அவற்றை அனுபவித்தவர்களின் வாழ்க்கையை உலுக்கிய உண்மை சம்பவங்கள். இங்கே இந்த சேனலில் நீங்கள் புனைகதை அல்லது பேய் கதைகளைக் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களை திகிலடையச் செய்யும் உண்மையான நிகழ்வுகளை மட்டுமே கேட்க முடியும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பஞ்சராலகம். நான் உங்கள் ஜெனி. எனக்கு எபிசோடில் நம்ம புகழ் சார் இருக்கிறார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஜெனி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் சார், பை காட் பிளெஸ். ஐநோ ஒரு 2 மாதத்துக்கு மேலே நம்ம அதிகமாக ஸ்டோரி எதுவும் போட கிடையாது, சுத்தமாகவே எதுவும் டச்சில் இல்லை. ஐநோ. ஸோ ஏன்னா லெட் மீ டெல் யூ, ஏன்னா ரொம்ப ஸ்டோரிஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதை செக் பண்ணி அதை வேலிடேட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்குள்ள ஸ்டோரி ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, we all are waiting. எனக்கு என்ன ஸ்டோரினா, இன்னைக்குள்ள ஸ்டோரி எப்படின்னா ரொம்ப அது வந்து இன்ஃபர்மேட்டிவானது, ரொம்ப அது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரி. ஓகே. ஏன்னா நார்மலி என்ன ஆகுதுன்னா ஜெனி, நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, பட் நம்ம அந்த விஷயத்தை வந்து தேவையில்லாத சேலஞ்ச் பண்ணுறதோ இல்லை இன்சல்ட் பண்ணுறதோ அந்த ஒரு பிஹேவியர் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பெரிய ஒரு பாடம், ரொம்ப பெரிய மாரல் ஸ்டோரி. ஸோ நான் ஸ்டோரியில் நான் பட்டுன்னு போயிடுறேன். இந்த ஸ்டோரி நடந்தது வந்து டெல்லியில் வந்து இந்த ஸ்டோரி நடந்த பையன் பேர் வந்து மாற்றின பேர். நான் எந்த பேரும் வந்து ஒரிஜினலான பேர் இல்லை, எல்லாமே நான் வந்து என்னோட ஆடியன்ஸோட பிரைவசியை கருதி நான் வந்து ஒரிஜினல் பேர் சொல்றது இல்லை. ஓகே. ஸோ சொன்னவர் கதை பேர் வந்து ராகுல். அவங்க அப்பா பேர் வந்து கோகுல். அவங்க ஃப்ரெண்டு பேர் வந்து மகேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி எப்படின்னா, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு துணி சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் இது. ஸோ இவர் வந்து அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப செட்டில்டான ஃபேமிலி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரோட ஃப்ரெண்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் கிராமத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ இருக்கிறதும் வந்து அவங்க ஒரே லொக்காலிட்டியில் தான். ராகுல் வீட்டுக்கும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வந்து 2 நிமிஷம் தான் வாக்கிங். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட அப்பாவோட ஃபேக்ட்ரி எங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து வீட்டிலேருந்து தூரமாக இருக்குது. ஸோ தினைக்குமே போயிட்டு வர ஒரு ஆக்டிவிட்டி. இவங்க அப்பாவை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு சாமி கும்பிட்றவர். அவர் அதிகமாக சாமி பக்தி இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் அன் ஏத்திஸ்ட்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் கொஸ்டினிங் த ஃபேத் அண்ட் த பிலீஃப் சிஸ்டம். இது எதுக்கு பண்ணுறீங்க, இது ரொம்ப மாக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். சும்மா காலையிலே எஞ்சமா அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு இது பண்ணிக்கிறது, ஜஸ்ட் ஒரு நேம் சேக்கு தான். ஒரு பக்திவான் மாதிரிலாம் ஒரு கேரக்டர் கிடையாது. ஆப்போசிட் வந்து இவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பக்திவானான ஃபேமிலி. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்பாவும் இவங்க ஃப்ரெண்டும் அவங்க ஃபேக்ட்ரியில் கிளம்பி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோடு வந்துட்டு இருக்கும்போது, நான் எக்ஸாக்டான ரோடு சொல்ல முடியாது, பட் டெல்லி என்சிஆர் ரோடுன்னு நான் பொதுவாக சொல்லிடுறேன். இந்த ரோட்டில் வரும்போது இவங்க ஃபேக்ட்ரியை விட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது லேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல, பின்னாடி வந்து ராகுலோட அப்பா மிஸ்டர் கோகுல் உட்காந்துருக்காப்புல. சடீர்னு வந்து இவர் வண்டியை நிப்பாட்டுறாரு. யாருன்னா மிஸ்டர் மகேஷ். அவர் வண்டி நிப்பாட்டினதுமே இவர் சொல்கிறார், என்னடா ஆச்சுன்னு சொன்ன அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே அங்கே ரோட்டில் பாடுற என்ன இருக்குதுன்னு. ஸோ ரோட்டில் பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு 10 டிஸ்டன்ஸு அப்படின்னா 10 ஸ்டெப்ஸு டிஸ்டன்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு பொம்மை மாதிரி தெரியுது, ஒரு டால். அதை சுற்றி வந்து மஞ்சளும் குங்குமம் அப்படியே சுற்றி போட்டிருக்க தெரியுது. ஸோ இவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, டே ஏதோ நைட்டில் யாரோ வந்து
ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ம். ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம திருப்பி வேற ரூட் எடுக்கலாம்னா அவங்க அப்பா திட்டுறாரு. என்னடா இப்போ என்ன திருப்பி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் திருப்பி போகணுமா? இப்போ இப்பயே வந்து பாதி வழியில் இருக்கிறோம், இப்போ எதுக்குடான்னு. சரிடா, அதுக்கு என்னடா பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி இருக்கிறத இதை தாண்டி போனால் கூட எனக்கு சேஃப்டியாக எனக்கு தெரியல, நீ எதுக்கு அவசரப்படுறன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் வந்து உங்களோட வந்து பைத்தியகாரத்தனம், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் கிடையாதுன்னு ரொம்ப அலட்சியப்படுத்துறாரு, ரொம்ப மாக் பண்ணுறாரு. அவரு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏன்பா என்னோட பிலீஃப் சிஸ்டம் என்னோட இருந்துட்டு போட்டோம், நாங்கள் பைத்தியமாகவே இருந்துட்டு போட்டோம், நீ எதுக்கு இது தேவையில்லாத நீ ரிஸ்க் எடுக்கிற, விட நம்ம போவோமே, என்ன ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது, நான் பார்த்துக்கிறேன், வை யூ ஆர் வரிட், நான் பார்த்துக்கிறேன், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட் போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன ஆனால் இவங்க அப்பா எதுவுமே கேட்கல. ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இவங்க தேவையில்லாத ஒரு என்ன பண்ணிட்டாரு, இறங்கி ஸ்கூட்டியில் இறங்கி அதுக்கிட்ட போகிறாரு. அதுக்கிட்ட போகும்போது பின்னாடியே ஒரு வண்டி எடுத்துட்டு போறாரு இவங்க ஃப்ரெண்டும். போகும்போது இவங்க 2 பேத்துக்கும் அந்த டால் கிட்ட போகும்போது, என்னடா இந்த டால் கிட்ட போனதுமே அவங்க கோகுல் வந்து என்ன பண்றாருன்னா, என்னடா இந்த ஒரு பொம்மைக்காடா இந்த மாதிரி நீ நடுங்கிட்டு இருக்க, எல்லாம் ஓவரா தெரியலன்னா திட்டிகிட்டு இருக்காரு. அவர் டேய் இருக்கட்டும் மேடா, நீ வா நம்ம போகலாம் இன்னும் சொல்ற போது எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நாற்று வந்து ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னடா இந்த பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தாக்கா, அந்த டாலுக்கு லெஃப்ட் அப்படின்னா ரோடுக்கு இந்தாண்ட சைடு, டால் வந்து நடு ரோட்ல இருக்கு, மிட் ஆஃப் த ரோட், ரோடோட கார்னர்ல வந்து அவருக்கு என்ன தென்படுதுன்னா, ஒரு ஒரு காக்கா காக்கா வந்து இறந்து கிடக்குது. அதுல இருந்து தான் அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல் வருது. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதுல கூட பூவு சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு அதுலயும் ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணியிருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு மாந்திரிக பூஜை மாதிரி பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இவங்க அப்பா என்ன பண்றாரு, தேவையில்லாம அது கையால எடுத்து சொல்ல சொல்ல அவங்க ஃப்ரெண்டு சொல்ல எடுத்து ரோட்டுக்கு வேற டிஸ்டன்ஸ்ல அவர் கெடாசிடுறாரு. இவங்க ஃப்ரெண்டு வந்து திட்டுறாரு, ஏன்டா இந்த மாதிரி பைத்தியகாரம் பண்ணிட்டு இருக்காரு சொல்றதுக்குள்ள அவர் என்ன பண்ணிடுறா, அந்த டால் இருக்குல்ல, என்னடா பைத்தியகாரன்னு சொல்லிட்டு அந்த டாலை கூட லெஃப்ட் காலால எட்டி உதச்சி தள்ளி விட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்டு தலையில அடிச்சுட்டு, பைத்தியகாரத்தனமா தேவையில்லாத இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது, இதனால தானே உன் கூட நான் இங்கேயும் வர்றதில்லை, எதுவுமே சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட். ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு, சரி வந்து தொலை, இப்போ இந்த வழியா தானே உனக்கு போனா உனக்கு மனசு திருப்தி, வாடா வந்து தொலைடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ இவர் சிரிச்சுக்கிட்டே வந்து, என்னடா இவ்வளோ நடங்கிட்டு இருக்கேன்னு வந்து அவரோட ஃப்ரெண்டோட பேக் சீட்ல உட்காடுறாரு. உட்காந்துட்டு இவர் வண்டி கிளம்புற நேரத்துல இவர் டக்குன்னு அவரோட ஃப்ரெண்ட் இருக்கிறாருல, யாரு, கோகுல், இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு ஷோல்டரை பிடிச்சி ரொம்ப டைட்டா நில்றான்னு சொல்றாரு. இவங்க ஃப்ரெண்டுக்கு புரியல, ஏன் என்னடா ஆச்சுன்னு சொல்லும் போது இவங்க அப்பா சைலண்டா இருக்குது. ஸோ நான் இவங்க அப்பா வந்து ராகுல்கிட்ட சொன்னது வந்து, ராகுல் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா என்ன பாக்குறாங்கன்னா, எந்த இடத்துல அந்த டால் கடந்ததோ அங்க வந்து ஒரு என்டிட்டி நிக்குது. அந்த என்டிட்டி எப்படின்னா, ஃபேஸ் வைஸா ரொம்ப ஒரு கோரியான ஃபேஸ். எப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை அவங்க அப்பா எப்படி சொல்லியிருக்கிறான்னா, ஃபேஸ் வந்து பூரா அப்படியே அப்படியே சுருங்கி ஆல்மோஸ்ட் லைக் பர்ன்ட் மாதிரி ஒரு இது. 2 கண்ணுமே ரெட் கலர், டார்ச் மாதிரி ஒரு ரெட் கலர்ல இருக்கு. நோ நோஸ், மூக்கே சுத்தமா கிடையாது. இந்த நோஸுக்கு கீழே எந்த போர்ஷனும் ஸ்கின் இல்லை. ஸோ எல்லா டீத்தும் அப்படியே இந்த ஜாவோட எல்லாமே ரொம்ப விசிபிளா தெரியுது. நீளமான முடி. ஓகே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்கல் கீழே. ஓகே, நீளமான முடி, பிளட் ட்ரிப் ஆயிட்டு இருக்குது தலையில இருந்து. ஓகே, அதே போல உடம்பு கீழே பூராமே நார்மலா ஒரு 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 ஆளோட அப்படின்னா, he is a man. This is confirmed. He was wearing a white kurti. I mean white pajama. Not kurti, we can say white pajama. அது போட்டிருக்குது. சடீர்னு ஒரு ஜஸ்ட் வித்தின் a fraction of second இவங்க அப்பா முன்னாடி வந்து டக்குன்னு நிக்குதான். டக்குன்னு வந்து நின்றுட்டு அவங்க அப்பாட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் யாருக்கோ நான் வந்து என்னை வந்து விட்டுருந்தாங்க ஹார்ம் பண்ண சொல்லி, ஆனா தேவையில்லாம வந்து நீ என்னோட வழியில வந்துட்ட. அது இல்லாம என்னோட சாப்பாடு ஒண்ணு வச்சிருந்ததை கூட நீ வந்து அவமானப்படுத்திட்ட. இந்த செகண்ட்ல இருந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாடுறான்னு சொன்னதுமே இவங்க அப்பாவால எதுவும் செய்ய முடியும்.
டேய் ம்ஹ்ம். வண்டி ஏடுறான்னு சொல்றா. ம். ஸோ இவங்க மகேஷ் வந்து வண்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ மாக் பண்ற ஆளு ம்ஹ்ம். அந்த வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை பேசல. ம். குவைட்டா வராராம். ஸோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் பேசியிருக்கேன். அவர் சொன்னாரு, "இவ்வளோ மாக் பண்ற ஆளு, இவ்வளோ வந்து என்ன ரொம்ப எப்பவுமே வந்து இப்படி தான்டா இப்படி நீங்க பயந்தாங்கொல்லி இதுன்னு கான்ஃபிடென்ட். பேசிக்கிட்டு இருந்தாலு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப வந்து மாக் பண்ணி ரொம்ப ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் வந்து ஆல் ஆஃப் த சடன் குவைட்டா பின் ட்ராப் சைலண்டா வராரு. அவர் வந்து மூச்சு காத்து விடுறது கூட பெருசு பெருசா ரொம்ப இதா ம். விடுறாரு. இவர் கேட்கிறாராம் வழி நடிக்க. என்னடா ம். ஆச்சு என்னடா ஆச்சுன்னு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அவரு உங்க அம்மாட்ட வந்து நான் நாளைக்கு பேசி ஒண்ணும் இல்லடா நீ போடான்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். இவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்க அப்பா போய் படுக்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க வீட்ல வந்ததுமே அவங்க வைஃபும் யார் ராகுலோட அம்மாவும் அவங்க அம்மா சொல்றாங்க, என்னப்பா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு இவர் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்னது இவர் அவ்வளோ பயந்துட்டாரு. அந்த உருவத்தை பார்த்ததுமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஸோ ம். இவர் இல்லை இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு இவர் தூங்க போயிட்டாரு. இது மொத நாள் நைட்டு பூராமே அவர் வந்து தூங்குற நேரத்துலலாம் வந்து அதே ஒரு விஷயத்த நினச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தார். ம்ஹ்ம். 2வது நாள் ஆகுது காலையில். 2வது நாள் வரும்போது காலையில் இவர் ஃப்ரெண்டு வராரு இவரை கூப்பிட. இவரும் வந்து ரெடியாக இருக்கிறார். ஆனால் இவர் அந்த நைட்லேருந்து இவருக்கு வந்து ஒரு ஃபீவர் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். இவர் அதிகமாக அதை ஓப்பனாக சொல்லலை. இந்த மாதிரி எனக்கு ஃபீவர் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலை. காலையில் எழுந்ததுமே இவர் ஏந்திரிக்கிறதே நார்மலாக இந்த மனுஷன் வந்து ஒரு 6:30லேருந்து 7 o'clock வரைக்கும் ஏந்திருப்பாராம். அன்னைக்கு 11 o'clock வரைக்கும் ஆயிடுச்சான் இவர் ஏந்திரிக்கவே இல்லை. ஓ! ஸோ இவங்க பாட்டிக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ காலையில் ஏந்திரிக்கலாம் ஆனால் இவங்க வந்து எழுப்புறாங்கன்னா சரிம்மா நான் ஏந்திரிக்கிறேன். அப்புறம் ஏஞ்சி டக்கு டக்குன்னு ரெடியாக ஆக ஆரம்பிச்சார். ஃப்ரெண்டு வந்ததுமே அவர் கூட போகிறாரு. அவங்க அப்போ கூட அவங்க ஃப்ரெண்டு வந்ததுமே இவங்க வீட்டில் பெரும்பாலும் தெரியும் நம்ம ம். யாருன்னு. ஸோ டீ கொடுத்ததுமே டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சரி அவரு கூட ஒரு டைலமால இருக்கிறாரு. நம்ம இது வந்து அம்மாட்ட சொல்லலாமா இல்லையான்னு அவர் யோசிக்கிறாரு. பட் ஸ்டில் இவன் கோவப்படுவான்னு அவர் கொஞ்சம் இருக்கிறார். ஆனா இவரு கிளம்பி வரும்போது இவர் ஃப்ரெண்டு அப்ப கூட சொல்றாரு, அம்மாட்ட சொன்னியா என்ன நைட்டு நீ பண்ணன்னு சொல்றது. அவங்க அம்மா கேட்குறாங்க என்னப்பா பண்ணான்னு சொல்லு. அம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவரு அங்கேயே பேச்சை வந்து கட் பண்ணதுமே இவங்க திருப்பி வேலைக்கு இவங்க டெய்லி ரூட்டீன் மாதிரி கிளம்பி ம். போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வராங்க. ம்ஹ்ம். வந்ததுமே இவங்க தூங்க போறாங்க. யாரு ம். இவங்க அப்பா தூங்க போறாரு. எல்லா வேலைகளை முடிச்சுட்டு இவரு சாப்பிட்டு தூங்க ம்ஹ்ம். போறாரு. தூங்கிட்டு இருக்கிற மனுஷன் இவரு ஃபீல் பண்றாருன்னா இவருக்கு நைட்ல ஒரு அரவுண்ட் 1:30 இருக்குமா. ம். 1:30 அரவுண்ட் இவருக்கு வந்து தூக்கத்துல வந்து இவரு ரொம்ப ஸ்டிங்கிங்கான ஸ்மெல், ஒரு ம். பிளட் ஸ்டிங்க் ஆகிற ஸ்மெல் இருக்காது, ஒரு ராட்டன் பிளட்டான ஒரு ஓ! ஸ்மெல்லு அந்த மாதிரி இவருக்கு ஸ்டிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் மூஞ்சிக்கிட்ட. ஸோ இது என்னடா இந்த மாதிரி மூஞ்சிக்கிட்ட இருக்கிறதுன்னு இவர் கண்ணை ம். திறந்து பார்த்துருக்காரு. யூ won't believe this, Jenny. What he is seeing is the entity, ம்ஹ்ம். the entity which he saw on that road. அந்த ரோட்ல பார்த்த அதே என்டிட்டி இவர் படுத்திருக்கிறதுக்கு மேலே நேரா காத்துல படுத்திருக்கான் ஓ மை காட்! இவரை பார்த்துக்கிட்டு. ஓ காட்! இவர் ஒரே கத்தி ஏந்திரிச்சிருக்கிறார். ஓகே. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வீட்டில் வந்து பார்க்குறாங்களா, என்னாச்சு ஏன் இவ்வளோ சத்தம் போடுறான்னு. குட் யூ பிலீவ் இட், ஒரு 50 வயசு உள்ள ஆளு ம்ஹ்ம். he has urinated on his bed. Yes, he has urinated. இது ராகுல் சொல்றது. ஓகே. எங்க அப்பா யூரின் பண்ணிட்டு அப்படியே நடுங்குறாரு இவரு. ம்ஹ்ம். நடுங்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொன்னதுமே இப்ப அவரு சொல்றதுக்கு கூட பாதி மனசு இல்லை. அவரு ஒன்றும் இல்லை நான் ஒரு ஏதோ ஒரு ஒரு இந்த கனவு கண்டேன்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்டேன், ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லி. ம்ஹ்ம். ஆனா அவங்க அம்மாவுக்கு அப்பயே டவுட் வந்துருச்சு. ஆஹா! ஏன்னா காலையில வந்து அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணேன்னு சொல்றதுக்கும் ம். நைட்டுக்கு இது சொல்றதுக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாருன்னு சொன்னோம். ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்துட்டு எல்லாம் தூங்க போற எல்லாருமே அவங்க அவங்க கிளம்ப போற நேரத்துல ராகுல் முன்னாடி ராகுலோட அப்பா என்ன சொல்றாருன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இன்னைக்கு உன் கூட வந்து படுத்துக்கிட்டுமா. ம். அவங்க அப்பா அந்த மாதிரி பயந்துட்டார். அவங்க அம்மா வந்து என்னடா நம்ம பையன் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு பண்ணதே இல்லை, சரிப்பா நீ வந்து படுத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிடுறாங்க. இவங்க வந்து படுத்திருக்கிறாரு. அப்ப கூட நைட்ல கேட்குறாங்க என்னாச்சுப்பா என்னன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ம். விட்டுடுறாங்க. அப்புறம் காலையில ஏந்திரிக்கிறாங்க. காலையில எந்திரிக்கும் போது அவருக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குது. அதே போல அவங்க வீட்டுல கேட்குறாங்க என்னாச்சுங்க ஏங்க பயந்தாங்கன்னா அவர் எதுவும் ம். கிளியர் கட்டா சொல்லலை. ஏன்னா சொன்னாக்கா
அவரு அவரு எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிய வந்துரும். ரைட். அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அப்புறம் கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாருகிட்டயுமே சொல்லல. ம். ஸோ இந்த மாதிரி போயிடுது. ம். ஸோ ஒரு 2 நாள் இதே போல இவர் போயிட்டு வர ரூட்டீன். இவர் அதுலேருந்து நைட்டு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா, ம். ஒரு சாமி ஃபோட்டோ, ஒரு அனுமார் ஃபோட்டோ வந்து ஒரு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குமா, அந்த டேபிளில் வச்சு அவர் விளக்கு ஏற்றிக்கிட்டு படுத்திருக்கிறார். ஆஞ்சநேய போட்டோ. எஸ். அவர் ஹனுமார் ஃபோட்டோ, ஹனுமன் ஃபோட்டோ, அவர் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வந்து வச்சு விளக்கு ஏற்றி அவர் பெட்டுக்கு பக்கத்தில் உள்ள டேபிளில் வச்சுக்கிட்டு படுறது. இவங்க வீட்டில் எல்லாருக்குமே பெக்யூலராக இருக்கு. என்னடா எப்பவுமே சாமி பக்தி இல்லாத ஆளு நைட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அவங்களும் சரி விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்கள விடுறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 நாள் கழிச்சு இவங்க தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில். இவங்க அம்மாவுக்கு, யாருக்கு, ராகுலோட பாட்டி அப்படின்னா கோகுலோட அவங்க அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. அவங்க கனவுல வந்து அவங்க ராகுல் சொல்லுவாரு, இந்த மாதிரி அவங்க தாத்தா இருக்கிறாருல, அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட வந்து கனவுல அப்படின்னா அவங்க ஒய்ஃபு கிட்ட, அவங்க பாட்டி கனவுல வந்து வருவாரு, இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சொல்றாரு. அவங்க நார்மலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அதிகமா கண்டுக்கிறதுல, அவங்க அம்மாவா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் அதை அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு போறது அவங்க வீட்டுல ரொம்ப கேஷுவல். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன கனவு வருதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வராரு கனவுல. யாரு? அவங்க பாட்டியோட ஹஸ்பண்ட் வராரு, தாத்தா வந்து, உனக்கு தெரியுமா நம்ம பையன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கான்னு அவங்க தாத்தா வந்து சொல்றாரு கனவு. இந்த மாதிரி நம்ம பையன் செய்யக்கூடாத ஒரு தப்பு செஞ்சுட்டான், இன்னைக்கு அது வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய பிரச்சனை இது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கான், உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். அப்ப அவங்க கனவுல அவங்கள்ட்ட கன்வர்ஸ் பண்றாங்க. என்னாச்சுங்கன்னு கேட்கும்போது, என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்ல முடியாது, ஆனா இதோட மீண்டு வரலன்னா நம்ம குடும்பத்தையே இது வந்து ரொம்ப இது பண்ணிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும் சொல்லி அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. சரி, அதுக்கு என்னன்னா, இதுக்கு ஒரே வழி, நான் ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன், இந்த சொல்யூஷன் நான் சொல்ற வேலை மட்டும் நீ செய்யணும், 21 நாள் செய்யணும் கண்டினியூஸா. நைட்டு 12:30 மணிக்கு மேல 12:30 மணிக்கு மேலதான் நீ இந்த ஆக்டிவிட்டி செய்யணும், 21 நாள் செய்யணும். நான் சொல்ற மந்திரத்தை 28,000 தடவை நீ சொல்லி இந்த இது செய்யணும்னு சொல்லும்போது, சரி அதை என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னைக்கு இந்த கனவு முடிஞ்சதுமே நீ மேல போ, நீ மொட்டை மாடிக்கு போ, டெரஸ்க்கு போ, அங்க வந்து நான் வந்து உனக்கு ஒரு பொருளை நான் வச்சிருக்கேன், அந்த பொருளை எடுத்துதான் நீ இந்த மாதிரி நான் பூஜை சொல்லி நான் அந்த மந்திரம் சொன்னேன்னு 21 நாள் நீ இதை கண்டினியூஸா பண்ணணும். இந்த பூஜை முடிஞ்ச பிற்பாடும் சரி முன்னாடியும் சரி நீ யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் சொல்லிதான் இந்த இதை செஞ்சேன், இந்த பூஜை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் இது பலிக்காது, அப்புறம் அது இல்லாம இதோட சைடு எஃபெக்டும் ரொம்ப பெரியசா ஆயிடும்னு சொல்றாராம். அவங்க அம்மா, அவங்க பாட்டி வந்து இல்லைன்னு கனவுல சொன்னாங்க. இது இந்த கனவு இது நடந்துகிட்டு இருக்கு, அப்படியே இருங்க. இவங்க அப்பாவுக்கு ஒரு கனவு வருது. இவங்க அப்பா யாரு, ராகுலோட அப்பாவும் அவர் ரூம்ல படுத்திருக்கிறாராம். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எல்லா ரூம்லயும் ஏசி. ஓகே, எல்லா ரூம்லயும் ஏசி. அன்னைக்கு அதுவும் அவர் படுத்திருக்கிறாரா, ரொம்ப சூடாகுது, ஃபேனும் ஓடுது ஏசியும் ஓடுதா, ரொம்ப சூடாகுதுன்னு, என்னடா ஒரு இப்படி சூடாகுதுன்னு சொல்லிட்டு இவரு முழிச்சு பார்த்தாக்கா அந்த ஃபேன் சுத்துது பார்த்தீங்களா, அந்த ஃபேனில் வந்து அதே என்டிட்டி தொங்குதான். திருப்பி அதே மனுஷன் அதே போல அதை கத்திக்கிட்டு ஏந்திரிக்கவும், இவர் ஏந்திரிக்கிறதும் இவங்க அம்மா யாரு, ராகுலோட பாட்டி ஏந்திரிக்கிறது ஒரே நேரத்துல, இந்த கனவு ஒரே நேரத்துல கிளிக் ஆனதுமே இவங்க பாட்டி இவரு சத்தம் கேட்டுதான் முழிக்கிறாங்க, அந்த கனவுல இருந்து வேக்கப் ஆகுறாங்க. ஸோ ஏன்ச்சதுமே இவங்க எல்லாருமே ரூம்ல போகணும். அகெயின் தட் மேன் யூரினேட்டட் இன் ஹிஸ் பெட். அந்த மாதிரி பேந்திருக்கிறார் பேக் டு பேக். இந்த மாதிரி ஆகும்போதுமே அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் இன் தட் டெரர், பிகாஸ் நம்ம கதை கேட்குறோம், பட் தட் மேன் ஹேஸ் ஃபேஸ் த சிச்சுவேஷன். நான் ஒரு எந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்காரு, இல்லைன்னா 50 வயசு உள்ள ஆளு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி ஹேஸ் டு டூ இட். ஸோ அந்த மாதிரி டெரிபிளா அவர் வந்துடுறாரு. ஸோ இவங்க அம்மா போனதுமே அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை இவன் ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறான்னு. என்னடா என்ன பண்ணிட்டு வந்திருக்க, நீ எனக்கு சொல்லு, உங்க அப்பா கூட என் கனவுல வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது தேவையில்லாம வந்து சொல்ல மாட்டாரு, நீ என்னன்னு சொல்லும்போது அவர் உங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாரு, சின்ன பிள்ளை மாதிரி இவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அழுகுறாங்க. சரி இது என்னமோ இருக்குதுன்னு இவரை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அம்மா வந்து அந்த கோயிலுக்கு, பெரிய பெரிய கோயிலுக்கு போனாக்கா ஒரு திருநீர் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நெத்தில இட்டு இவர் ஹனுமான் சாலிசா பாட வச்சு இவரை தூங்க வச்சிடுறாங்க. காலையில எழுந்ததுமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லும்போது
அப்ப கூட அந்த மனுஷன் சொல்லல. he did a very big mistake. அப்ப கூட இந்த மனுஷன் வந்து கிளியர் கட்டா சொல்ல சொன்னாக்கா வந்து இவங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க, இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கோவப்படும், இவர் சுத்தமாவே சொல்லல. அதுல இருந்து ஒரு விஷயம் நடக்குது ஜெனி. என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா அதே போல அந்த நைட்ல அவங்க கனவுல சொன்ன மாதிரி ஷீ ஸ்டார்டட் டூயிங் த ப்ராக்டிஸ். அந்த மாதிரி இவங்க அன்னைக்கு நைட்டே இவங்க போறாங்க, போய் அந்த பொருளை எடுக்கிறாங்க. அந்த பொருளை எடுத்து வச்சு ஷீ ஸ்டார்டட் ஹைடிங் இட். அந்த பொருளை எடுத்து வச்சு மறைச்சு வச்சிடறாங்க, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்ட் தட் ரிச்சுவல். 21 டேஸுக்கு 28,000 தடவை அந்த மந்திரத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாருக்குமே தெரியாது, வித்வுட் அன்னபிள். ஆனால் அதே போல இது முடிஞ்ச பிற்பாடு கூட சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஃபாலோயிங் டெரிபிளி. ஸோ அதுலேருந்து பார்த்தாக்கா இவங்க பையனுக்கு, தட் இஸ் ராகுலோட அவங்க அப்பாவுக்கு எந்த ஒரு பேட் ட்ரீம்ஸ் வர்றதில்ல, எதுவும் இல்லை. பட் தேர் சம்திங் ஸ்டார்ட்ஸ் பெக்குலியர்லி ஹேப்பன்ஸ். என்ன ஆகுதுன்னா பேரலா 2 விஷயம் நடக்குது. என்னன்னா திடீர்னு வந்து அவங்க அப்பாவோட ஃபேக்டரியில வந்து தீ பிடிக்குது. ஓகே, ரொம்ப பெரிய லாஸ் ஆகுது. ஸோ வீட்டில் இவங்க எல்லாமே வச்சிருந்த சேவிங்ஸ், ராகுல் அம்மாட்ட இருந்தோ எல்லாம் கோல்டு பிளட்ஜ் பண்ணி திருப்பி அந்த பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராகுல் என்ன பண்ணிடுறாருன்னா இவங்க அப்பாவோட உடம்பும் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுதுன்னா இவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இனிமேல் என்னால் வர முடியாதுப்பா, என்னோட ஹெல்த் ரொம்ப கெட்டுக்கிட்டு இருக்கு, ஸோ பெட்டர் என்னன்னா என் பையனை இனிமேல் நீ கூப்பிட்டு போ, லெட் ஹிம் ஆல்சோ ஸ்டார்ட் டேக்கிங் ஓவர் த பிஸ்னஸ். அவங்க அப்பா சரி பரவாயில்லடா, நீ உடம்ப கேர் பண்ணிக்க. என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது இந்த மாதிரி நடந்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்க அப்பாவை பார்க்குறாரு. சொன்னா இல்லையா, அன்னையிலேருந்தே உனக்கிட்ட வந்து ரொம்ப பெரிய இதாகுதுறான்னு நான் சொல்றேன் அப்படின்னு, நீ எதுவும் சொல்லாதுன்னு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து அழுகுறாராம். சரி அவரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆச்சு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு விட்டுட்டார். என்னாவது ஒரு நாள் இந்த மாதிரியே வந்து வருது. ஸோ ஒரு 2 months அதே போல கடந்து போகுது. இவங்க அப்பா வீட்லயே தான் இருக்கிறாரு. இவர் வாரத்தில் எல்லா நாளும் காலேஜ் முடிஞ்ச நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலேஜே இவர் போறதில்லை. இவர் வந்து தன்னோட ஃபேக்டரியை பார்க்க ஆரம்பிச்சார் ராகுல். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது லைஃப். ஒரு நாள் சடீர்னு என்ன ஆகுது, இவங்க பாட்டிக்கு வந்து தூங்கிட்டு இருக்காங்க, இவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காராம். இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு தடவை கனவு வருது இவங்க அப்பாவுக்கு. கனவுன்னு சொல்ல முடியாது, என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவரை பெட்டை சுத்தி யாரோ நடந்துகிட்டு போய்கிட்டு வர மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இவங்க அப்பா ரொம்ப பயந்துடுறாரு. இவர் காதுகிட்ட வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன்னு பாக்குறியா பாக்குறேன். இவர் திரும்பி பார்த்தோம்னா அதே உருவம் பக்கத்துல படுத்துருக்கான். இவர் திருப்பி கத்தி எந்திரிச்சு இவர் நடுங்குறாராம், என்னதான் பண்றது. அப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுல வந்து பார்த்தா இவங்க அம்மாவுக்கு புரியல, என்னடா இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாரு, இந்த மாதிரி 21 நாள் நம்ம தான் பண்ணி முடிச்சிட்டோமே, அப்படி இருந்தும் 2 மாசம் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு, இந்த மாதிரி திருப்பி இதை அவங்க பையன் வந்து could you believe it, அவங்க அப்பா வந்து 102 weight, within this 2 months he has reduced to 78 kg. Oh my god. அந்த மாதிரி இவரோட பேனிக். எஸ், பேனிக்னு சொல்லணும் இல்ல என்னன்னு சொல்லணும்னு தெரியல, பட் இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டார். சடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆனதுமே இவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல இவன்கிட்ட விசாரிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இது பண்றதோட நம்ம பெஸ்ட் வந்து நம்ம எடுக்கிற சொல்யூஷன் தான் நம்ம எடுக்கணும்னு இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பேசிக்கலி இவங்க தே ஆர் ஃப்ரம் பனாரஸ். ஸோ பனாரஸ்லன்னா இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பண்டிதர் இருப்பாங்க, ஜாதகம் எழுதுறதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் முகூர்த்தம் எதுவுமே பண்றது அவங்க கேட்காம இவங்க ஒரு சுவாமின்னு சொல்லலாம், ஒரு பண்டிதர்னு சொல்லலாம், அவங்கள கேட்காம இவங்க எதுவும் செய்யறது இல்லை. ஸோ இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ஃபோன் அடிச்சு அவங்க கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு கேட்கும்போது அன்னைய ஃபோன் அடிக்கிற நாள் வந்து அவர் அங்கே இல்லை, அவர் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கிறாரு. சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு வர்றதுக்கு வந்து ஒரு இல்லைனாலும் ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆகுமா, என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவங்க நரேட் பண்ணதுமே அவரு அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சரி நான் வர வரைக்கும் நீங்க வந்து காலையிலும் சாயங்காலம் வந்து வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருங்க,
கங்கா நீர் இருக்குல்ல, கங்கா ஜல்னு சொல்லுவாங்க. அந்த கங்கா ஜலத்தை வந்து வீட்டுல எல்லா நாலா மூலையிலயும் ஒரு ரூம் விடாத, ஒரு மூலை விடாத, வீட்டுல இருக்கிற எல்லா சைட்லயும் நீங்க தெளிச்சுட்டு வாங்க. வீட்டுல வந்து எந்நேரமும் வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஹனுமான் சாலிசா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இது ஒரு இதுவும் அதே போல அவங்க இந்த 7 நாள் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வகையான ஒரு இதுவும் இல்லை. பட் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த பண்டிதர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஒரு வாரம் கழிச்சு இவங்க அதே போல வராரு. இவங்க வீட்டுக்கு வந்ததுமே, ஜெனி யூ ஓன்ட் பிலீவ் திஸ், அந்த மனுஷன் இவங்க வீட்டுக்கு வெளியில வந்துட்டு அந்த வாட் யூ சே, அந்த டோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோரோட அறுக்கால் நம்ம சொல்லுவோம் பாருங்க தமிழ்ல, அதுல வந்து நின்னுகிட்டு அப்படியே கண்ணை மூடி ஏதோ இது பண்றாரு. பண்ணிட்டு அவர் கண்ணுல வந்து டியர்ஸா வருதான். அழுவுறாரு. இப்படிமா இந்த வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேக்குறாங்க. அவங்க அம்மா அப்பயே பயந்துடுறாங்க. என்னாச்சு சாமின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாதம்மா, உங்க வீட்டுல எப்படியாப்பட்ட நீங்க ஒரு எந்த சூழ்நிலை, நீங்க இன்ன வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறதே என்னால யோசிக்க முடியலன்னு சொல்லும்போது, ஐயோ நாங்க உயிரோட இருக்கிறது பாருங்க, என் பையனை பாருங்கன்னு சொல்லும்போது, அவர் பார்த்துக்கிறாரு சின்ன பிள்ளையில இருந்து. சரிங்களா, ராகுலோட அப்பா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, எப்படி இது என்ன ஒரு 2 மாசத்துல என்ன சொல்லும் போது அவருக்கு புரிய வந்துருச்சு, என்ன இப்ப பிரச்சனைன்னு தெரிய வந்துருச்சு. ஸோ அவர் என்ன பண்றாரு, உக்காந்துடுறாரு. உக்காந்து வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது, தெரியல சாமி, இந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு இவன் சொல்லல, இவன் என்னதான் நடக்குதுன்னு சொல்லுவோம். சரிங்க, அவங்க அம்மாவை சாந்தப்படுத்தி சரி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா மூலையும் சுத்தி சுத்தி வந்து அவர் கண்ணு மூடிட்டு ஏதோ மந்திரம் ருத்ராட்ச மாலையில ஏதோ சேன் பண்ணிட்டு வராரு. வந்துட்டு அந்த சோஃபா செட்ல வந்து ஹால்ல வந்து உட்காந்துட்டு அவர் திருப்பி வந்து ஒரு மெடிடேஷன் ஜோன்ல போறாரு. போனதுமே அவர் உடம்பு ஷிவர் ஆகுதான் ஒரு செகண்டுக்கு. சடன ஷிவராய் திரும்பி பார்த்து ஷிவர் ஆயிட்டு சடீர்னு அவர் கண்ணு முழிச்சு பார்த்து அவங்க அம்மாவை பாக்குறாரு. யாரு, ராகுலோட பாட்டியை பார்த்து, அம்மா உங்க பையன் செஞ்சது வந்து தப்பு தான், ஆனா அதோட பெரிய தப்பு நீங்க செஞ்சிட்டீங்களம்மான்னு சொல்றாங்களா அவங்க அம்மாவை பார்த்து. இவங்க அம்மாவுக்கு புரியல. என்ன சாமி, என் பையன் என்ன தப்பு செஞ்சிருக்கான், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஐயோ அம்மா, உங்க பையன் செஞ்சதாச்சும் நான் எப்படியாச்சும் நான் வந்து நான் அதுக்கு கியூர் கொடுத்துருப்பேன். ஆனா நீங்களே உங்க வீட்டுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்களே சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு புரியல என்னதாம்மா நடந்துச்சுன்னு சொல்லும் போது, then he is narrating the entire story. யாரு, அந்த சாமியார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையன் வந்து இந்த மாதிரி வர வழியில இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு, ஒரு பொம்மையை எட்டி உதச்சிருக்கிறாரு. அதை வந்து யாருக்கோ அது வந்து ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. பட் உங்க பையன் போய் தேவையில்லாத அதுல எட்டி உதச்சி அதுக்காக வச்சிருந்த ஒரு ஒரு காக்கா வந்து அதுக்கு சாப்பாடா வச்சிருந்திருக்காங்க. அதையும் அவருக்கு எடுத்து விட்டு அது செஞ்சது கூட தப்பு தான், பட் அதை கூட நான் ரீகவர் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க அம்மா பார்த்து சொன்ன, ஃபேமிலியில உள்ளவங்க வந்து பசல்டா இருக்கிறாங்க. என்னதான் இது நடக்குது, பார்க்க போனா இவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு இவங்க அம்மாவுக்கு என்ன செஞ்சது. தென் ஷீ இஸ் ஆல்சோ க்ளூலெஸ். நான் வந்து எங்க புருஷன் சொன்னதாலதான் நான் சொல்யூஷன். அவர் தலையில அடிச்சுக்கிட்டு அந்த சாமியார், அம்மா உங்க கனவுல வந்தது உங்க புருஷனே கிடையாது, எந்த பொம்மையை அடிச்சு இவர் வந்து அந்த ஒரு அதுதான் உங்க கனவுல வந்து உங்க மைண்டை இது பண்ணி அது இப்போ உங்க பர்மனண்டா உங்க வீட்டுல ஸ்டே பண்ணி உங்க குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களே பர்மனண்டா செட்டில் பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லும் போது இவங்க அம்மா தேம்பி அழுகுறாங்க. தேம்பி அழுகுறான். இவங்க அப்பாவும் ஒரு பக்கம் அவரும் அழுகுறாராம். நான் என் ஃப்ரெண்டு எத்தனையோ தடவை சொன்னா செய்யக்கூடாது, என் பைத்தியகாரத்தனத்தால நான் நம்ப கூட கூடாதுன்னு ஒரு ஈகோல இந்த மாதிரி என் ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய ட்ரபிள் வாங்கிச்சிட்டான்னு ஒரு பக்கம் அவங்க பாட்டி அழுகுறாங்க, அவங்க அம்மா அழுகுறாங்க. ராகுல் ரொம்ப மென்டலியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. சரி இது என்னதான் பண்றதுன்னு சொல்லி இதை என்ன பண்ணி என்னால, ஏன்னா அந்த அவ்வளவு பெரிய புரோஹிதரு அவர் சொல்றாரு, எனக்கே தெரியாது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் எனக்கு கொடுக்க தெரியாது சொல்றாராம். அவங்க அம்மா காலில் விழுந்து, இல்ல நீங்க ஏதாச்சும் நீங்க பண்ணியாகணும்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க பனாரஸ்ல எனக்கு வழி கிடையாது, நான் தேடி பாக்குறேன், என் சோர்ஸ்ல ஏதாச்சும்
உங்க ஃபேமிலி மேல இருக்கிற ஒரு அக்கறையால நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தேடி பார்க்கிறேன். என்னோட கெப்பாசிட்டில இது ஆவாது. என்னோட பெரிய ஒரு செய்யற ஒரு ஆளுக்கு தான் இது தெரியும்னு சொல்லும்போது கடைசியில ஃபார்ச்சுனேட்டா ஒரு ஒரு 10 நாள்ல இவங்களுக்கு கால் வருது அந்த சாமியார்கிட்ட இருந்து. என்னன்னா, அம்மா எனக்கு வந்து ஒரு அகோரி கிடைச்சிருக்கிறாரு. அந்த அகோரியால தான் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு வராங்க. அந்த அகோரி வராங்க. அகோரி வந்ததுமே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வர அன்னைக்கே எல்லாம் பூஜை இது எல்லாம் பொருளுக்கு எல்லாமே சொல்லி வச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் ரெடி கரெக்டா எல்லாமே அவர் அகோரி வர்றதுக்கும் இந்த பூஜை செய்யறதுக்கும் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. அந்த அகோரி வராங்க. அவருங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூஜை வந்து நைட்டு 12:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இந்த பூஜை நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதே போல இவர் வந்து இப்போ ஆரம்பிக்கிறார். பூஜை எல்லாம் ஆரம்பிச்சு அந்த அகோரி வந்ததுமே வீட்டுல குட் யூ இமேஜின் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்றாங்கன்னா, நீங்க பின்னாடி வராண்டால உள்ள ஒரு தண்ணி டேங்க் இருக்குதா, அந்த தண்ணி டேங்க் பின்னாடி நீங்க மறைய வச்சிருக்கீங்களா, அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த அகோரி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள். அந்த அந்த பின்னாடி ஒரு மறைய வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது இவங்க அம்மா போய் அந்த எடுத்துட்டு வரும்போது could you imagine what it was? What was it? The same doll which his father kicked. Oh my God! Means it came inside the Yes. permanently. So அது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து இவங்க அம்மா கனவுல வந்து அவங்க ஹஸ்பண்டா மாறி இவங்க வாயால ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்ய வச்சிருச்சு. பர்மனண்டா நான் இங்கதான் ஆக்குபை பண்ணி இருக்கணும், இவங்க எல்லாத்தோட லைஃபும் நான் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இட் ஹஸ் டிட் தட். இவங்க அப்பாவுக்கு புரியல. அவங்க அப்பா அழுகுறாரு சின்ன குழந்தை மாதிரி. இவங்க அம்மாவும் வந்து ரொம்ப திட்டுறாங்க. ராகுலோட அம்மா, உனக்கெல்லாம் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி சாமி நம்பிக்கை இல்லாம இருந்ததால தான் இன்னைக்கு என் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீயும் இதாயிட்டு எங்க ஃபேமிலியில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு உங்க அப்பா ரொம்ப மென்டலியா டிஸ்டர்ப் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் அழுவுறதை நிப்பாட்டாராம். அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உக்காந்துட்டார். பூஜை நடக்குது ஜெனி, பூஜை நடக்குது. 1 மணி நேரம் பூஜை நடந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு மட்பாட்டு மண்கலயம் இருக்குது. அந்த மண்கலயத்துல வந்து எல்லாம் அந்த ஹோமம் வளர்த்த பூராமே எடுத்து அதுல போடுறாரு. அது பூராமே அந்த ஹோமம் வளர்த்த பூராமே அந்த நம்ம சாம்பல் இருக்குது அது உள்ள போட்டு எல்லாம் பூ எல்லாம் போட்டு அது ஒரு ரிச்சுவல் மாதிரி செஞ்சு அதையும் செஞ்சு இத ஒரு சிவப்பு துணியில வந்து இந்த டாலர் இருக்குதுல்ல அதையும் இது பண்ணி இவங்க பையன்கிட்ட சொல்றாரு. யாருக்கிட்ட? ராகுல்கிட்ட சொல்றானா, ஓடுற தண்ணி அப்படின்னா தண்ணி வந்து நிக்க கூடாது. இட் ஷுட் பி ஃப்ளோயிங் வாட்டர், ஐதர் ரிவர், ஐதர் வாட் எவர் இட் இஸ், sea, பட் இட் cannot be a stagnant water. அப்படின்னா தேங்கி இருக்கிற தண்ணியில நீ கிடசக்கூடாது. ஒரு குளத்துலயோ இதுல கிடசக்கூடாது. ஒரு ரிவர் மாதிரி இடத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கணும் தண்ணி கண்டினியூஸா. அதுலதான் நீ இதை வந்து இந்த அந்த சாம்பலை வந்து நீ கரைக்கணும். அதே போல இந்த டாலை எரிக்கணும். உனக்கு அப்பே சொல்றாரு, வார்ன் பண்றாரு, இதை எரிக்கும் போது உனக்கு பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நீ பயப்படக்கூடாது. உன் ஃபேமிலி உனக்கு உயிரோட வேணும், உன் ஃபேமிலி உனக்கு நல்லபடியா வேணும்னா நான் சொல்ற மாதிரி நீ 1 இன்ச்சு நான் சொல்ற மாதிரி மாத்தி செஞ்சிடாத, இல்லைன்னா உனக்கும் ஆபத்து, செஞ்ச எனக்கும் ஆபத்து, கொண்டு வந்த என்னை கூட்டிட்டு வந்த இந்த சாமியாருக்கும் ஆபத்து சொல்றாராம். ஸோ அவன் ராகுல் வந்து அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ காலேஜ் கோயிங் கை. ஸோ அவர் என்ன பண்ண, சரி சரி நான் அதே போல செஞ்சிடறேன்னு இவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்கூட்டி எடுத்துட்டு சாரி பைக் எடுத்துட்டு இவர் போறாராம். யூ won't believe this, he has literally crossed around 30 kilometers traveled. Okay. 30 kilometers இங்கிருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது அரௌண்ட் 140 in the night. Okay. ஸோ இவர் கிளம்பி அந்த சத்லஜ் நதினு ஒன்று இருக்குது, அந்த சத்லஜ் நதியில வந்து வாட்டர் ஃப்ளோ பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்க போயிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, இத சொன்ன மாதிரி ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு இவர் திருப்பி வந்திருக்கிறார். வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லுமா, எல்லாம் முடிச்சிட்டேன் சொன்னதுமே அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. அப்புறம் இவர் சொல்றா, பையன் செஞ்சு முடிச்சிட்டானா இதுக்கு மேல எதுவும் இது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சாமியார் என்ன பண்ணிட்டாரு, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. யாரு? இவரு சாமியார் அகோரி வந்து. சரி இவங்க வர்றதுக்கும் இந்த சாமியார் அகோரி போறதுக்கும் கரெக்டா இருக்கு. செஞ்சுட்டியான்னு சொன்னது இவன் வந்து ராகுல் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாங்க.
ஸோ கால் பண்ணி மறாவது நாள் காலையில சொல்ல, இனிமேல் நீங்க கவலைப்பட தேவையில்ல, எல்லா சொல்யூஷன் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு வந்து ம். சொல்றாங்க. பட் இட் didn't stop. Oh God. What next? வாட் ஹேப்பன் இஸ், ஒரு நாள் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஃபேமிலி புரோஹிதர் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு ஒரு நாள் வராரு. ஒரு ஒரு 2 வாரம் கழிச்சு இவங்க சடீர்னு இவங்க ஃபேமிலி புரோஹிதர் வராரு. வந்ததுமே வீட்ல பகல்ல வராராம். ம். இட் வாஸ் அ சண்டே. ஸோ இவங்களும் வீட்ல எல்லாருமே இருக்காங்க, ராகுலும் இருக்கிறாங்க. வந்ததுமே வீட்டுக்கு வந்ததுமே உங்க பேரனை கூப்பிடுங்கன்னு ரொம்ப கோபமா பண்றாரு. யாரு? அந்த ம். புரோஹிதர். என்னாச்சு சாமி, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் உட்காருங்க, முதல்ல உங்க பேரனை கூப்பிடுங்கன்னு ரொம்ப ஆத்திரமப்பட்டு இந்த ம். சாமியார் புரோஹிதர் சொல்றாரு. சரின்னு சொன்னது இவன் ராகுல் வந்தது வெளியில வரான். வராங்கன்னா ஹால்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க அம்மா, அப்பா, இவங்க பாட்டி, அந்த இவரும் வந்து நின்னுட்டு, அந்த அகோரி சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீ செஞ்சியா? உங்க குடும்பத்துக்கு வந்து எப்பவுமே வந்து சொல்ற வேலையை சரியா செய்ய தெரியாது. ம். அந்த மாதிரிலாம் கத்தி பேசுறாங்க. ம். இவங்க பாட்டி, இவங்க அப்பா, என்னாச்சு, என்னதான் ஆச்சு சாமி, கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ம். உங்க பேரண்ட்ட நான் பேசுறேன், உங்கள்ட்ட யார்கிட்டயும் நான் பேசல. ம். அவ்வளோ ஸ்டர்னா பேசுறாரு. ம். என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க பேரண்ட் கேட்குறாங்க. அவர் கேட்குறாரா, இந்த மாதிரி மரியாதையா சொல்லு, நாங்க சொன்ன மாதிரி நீ எல்லாம் செஞ்சியான்னு சொல்லும்போது, ஆமா சாமி நான் செஞ்சுட்டேன், மரியாதையா சொல்லு, நான் சொன்ன மாதிரி செஞ்சியா? ம். நான் சொன்னபோது, சாமி நான் போய் அந்த அதை நீங்க கொடுத்த சாம்பலை நான் கரைச்சிட்டேன், சாம்பலை கரைச்சதை விட அந்த இதை எரிச்சியான்னு கேட்கும்போது, எரிச்சிட்டேன் சாமின்னு சொல்லும்போது, நீ எரிச்சனா அப்புறம் இது எப்படிடா வந்ததுன்னு அவர் கையில தூக்கி Oh காட்டுறாரு. my God. இவங்க வீட்டுல ராகுல், எனக்கே கூஸ் பம்ஸ் வருது. இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லா மெம்பரும் ஹாரர் ஷாக்ல. ம். ராகுலுக்கு வந்து அள்ளி விட்டுருச்சு, அவன் ஷிவர் ஆகுறானா சொல்லும் ம். போது. ராகுல் அவனால பிலீவ் பண்ண முடியல. எந்த டால் அது முன்னாடி இவரு வச்சுக்கிட்டு இருக்காரு. ம்ஹும். சத்லஜ் நதி எங்க இருந்து 30-35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, இவர் கையில எடுத்துட்டு வராரு. என்னாச்சு சாமின்னு சொல்லும் போது, உங்க பேரன் மாதிரி பைத்தியக்காரன் இருக்கிறதால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நிலைமை இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியுமா உங்க பேரன் செஞ்ச தப்பால இன்னைக்கு என் ஒரே ஒரு பையனோட ஒரு காலு, ரைட் சைடு காலு இன்னைக்கு ஹேண்டிகேப் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? Oh my God. இவங்களுக்கு ஃபேமிலிக்கு புரியல. என்னாச்சு சாமி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும் போது, உங்களுக்கு புரியணுமா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து வந்து இவர் படுத்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து வந்து ஒரு கனவு வருதாம். ம்ஹும். கனவு வருதான். அந்த அந்த ஃபேஸ் உள்ள என்டிட்டி வந்து ம். இவர்கிட்ட, நீ என்ன தப்பிச்சுக்கிட்டு இருந்த நினைப்பா தம்பி, இன்னும் ம். சத்தம் வந்து இது காதுல வரும்போது இவர் டக்குன்னு ஏந்திரிச்சு பாக்குறாரா. இவர் பெட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு சேர், ஆ. ஒரு ஈஸி சேர் இருக்கு. அந்த ஈஸி சேர்ல வந்து இந்த டால் இருக்கு. Oh my God. அந்த டாலை பார்த்ததுமே இவருக்கு, சாமியாருக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. பேரலா ஃபோன் ரிங் ஆகுது. என்னன்னா உங்க ஹாஸ்டல் வார்டன், உங்க பையன் காலேஜ் ஹாஸ்டல் வார்டன் வந்து ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, Oh. ஓஹோ. அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, அப்புறம் அங்க போய் பார்த்ததுமே அவங்க பையனுக்கு வந்து ரைட் சைடு காலே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. See, because of somebody's mistake. ஸோ அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு, உங்க குடும்பத்துக்கு நான் காப்பாத்தி போய் இன்னைக்கு என் பையனை, என்னோட ஒரு பையனோட உயிருக்கு ஆபத்து இதாயிடுச்சு, இனிமேல் நீங்க எப்படி கெட்டதா என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து அவர் காலில் இருந்து, ஐயோ அப்ப ராகுலே வந்து, சாமி உங்களுக்கு நான் சொல்ல மாமா, எனக்கு பயமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது, இவங்க ஃபேமிலி ஏன்டா நீ எரிக்கலன்னு சொல்லும்போது, அவன் ராகுல் என்ன சொல்றாரா, அந்த சாம்பலை கொண்டு போய் நான் ஆத்துல கரைச்சிட்டேன், ம்ஹும். ஆனா இந்த இதை வந்து பெட்ரோல் எடுத்துட்டு நான் இது வரும்போது இந்த உருவம் வந்து அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி வருதான். ஓஹோ. இவரை நீ எரிச்சிருவ, என்ன எரிச்சு இங்க இருந்து உயிரோட தப்பிச்சுட்டு போயிடுவியான்னு அவர் எந்தெந்த இடத்துல பாக்குறாரோ மல்டிபிளா இந்த உருவம் தெரியுதான். ஓஹோ. இவர் அங்கேயே அந்த பொம்மையை நான் போட்டுட்டு என்னால அதுக்கு மேல அங்க இருக்கு, ஏன்னா தனியா அப்கோர்ஸ் ம். நைட்டு 2:30 மணி 3:30 மணி தனியா ஒருத்தன் ம். அவரோட பொசிஷன்ல இருந்து நம்ம Right. யோசிக்கணும். இஸ் அ டீனேஜர் ஆக்சுவலி. ஆஹா. ஸோ அந்த ஒரு இதுல வந்து நான் பயந்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு திருப்பி ஓடி வந்து, நான் வீட்டுக்கு வர ம். வரைக்கும் என் உயிர் என் கையில இல்லைன்னு ரொம்ப சொன்னதுமே எல்லாருமே மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப இதுக்கு என்ன என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
இல்ல சாமி நீங்க ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க சொல்லும் போது சடீர்னு உங்க சாமியார் என்ன சொல்றாரா, சரி எனக்கு டீ சாப்பிடணும், டீ போடுங்கன்னு சொல்றாரு. ம். உங்க ஃபேமிலியே வந்து ஆடா Everyone ஃபீல் ஆகுது. shocked. Suddenly என்னடா what? இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் டீ சாப்பிட சொல்றாங்க. சரி கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க டீ போட போயிட்டாங்க. ம். டீ போட போனதுமே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க பாட்டியை கூப்பிட்டுட்டு அம்மா நீங்க வாங்க வெளியில வாங்க, உங்கள்ட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க பாட்டியை கூப்பிட்டுட்டு போனதுமே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வெளியில வந்தது கேட்டதுமே ம். இவங்க அப்பாவும் ம். இவரும் உட்காந்துருக்கிறாராம். ஸோ சாரி டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க சாமியாரும் இவங்களும் வெளியில போயிருக்கிறாங்க. ம். யாரு அவங்க பாட்டி வெளியில போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல வந்து இவங்க அப்பாவை கூப்பிட்டு அனுப்புறாரு, ம். உங்க பையனை கூப்பிடுங்க. ஸோ இவங்க அப்பாவும் வெளியில போறா. அப்புறம் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியில வராங்க. எங்கப்பா எல்லாருன்னு கேட்கும்போது வெளியில தான் அம்மா பாட்டியும் அப்பாவும் வெளியில சாமியார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீ எடுத்துக்கிட்டு வெளியில போறாங்க. ம். டீயில வெளியில எடுத்துட்டு போனதுமே ஒரு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குமா. 2 நிமிஷத்துக்குள்ள உங்க பேரனை கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே இவங்க பேரன் யாரு ராகுல் வெளியில போறாரு. இவங்க ராகுல் வெளியில வந்ததுமே டக்குன்னு இந்த சாமியார் போய் கதவை டாப்பா ஓஹோ! போட்டு ஓகே. டாப்பா போட்டு ஒரு பூட்டை எடுத்துட்டு போய் இது பண்ணி ஒரு அப்படியே சிவப்பு துணி கட்டிட்டாரு. ம். இவங்க ஃபேமிலி உள்ளவங்க எல்லாரும் ஷாக்கு. என்ன சாமி என்ன நடக்குது? நீங்க இந்த மாதிரி எங்களை வெளியில வீட்டுக்கு வெளியில தள்ளி நீங்க பூட்டு போட்டுட்டீங்கன்னு சொல்லும்போது அவங்க சாமியார் என்ன சொல்றாரு தெரியுமா? ம்ஹ்ம். What? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டால் இப்ப எங்க இருக்குதுன்னா வீட்டுக்குள்ள இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, உங்க பையன் அப்படின்னா ராகுலோட அப்பா சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு. ம். அதுக்கு பின்னாடி அந்த என்டிட்டி நிக்குதாம். Oh my God. இவரை பார்த்துக்கிட்டே இருக்குதாம். He was listening. இட் வாஸ் லிஸ்னிங் எவ்ரிதிங். அண்ட் இது வந்து அந்த சாமியார் இந்த புரோகிதர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ம். ஸோ இப்போ வந்து இவர் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வானா டெஃபினெட்லி இட் வுட் ஹவ் ஃபாலோட் தெம் ஆல்சோ. Exactly. ஸோ அவர் ஸ்மார்ட்லியா என்ன பண்ணிட்டாரு, முதல்ல ஒரு ஆளா அப்படின்னு ஒரு கன்வர்சேஷன் பண்ற மாதிரி அந்த என்டிட்டி உள்ளே இருக்கிற மாதிரி அந்த டாலும் இதுவும் என்டிட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அவர் ஸ்மார்ட்லியா ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு பட்டுன்னு இது தான்ட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டாராம், ஆஹா. இனிமேல் இந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கே பார்க்காதீங்க. ஓ. இனிமேல் இந்த வீடு உங்களுக்கு இல்லை சொல்லும் போது அவங்க அம்மா அவங்க அப்பா சொல்றாரு, சாமி எங்க அப்பா அப்படின்னா ராகுலோட தாத்தா ம். அவரே அந்த வீட்டுலதான் 4 தலைமுறையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு ம். சாமி. இதை நீங்க பட்டுன்னு விட்டுட்டு போக சொன்னாங்க. எங்க போறது இது? உங்க உயிர் உங்களோட நலம் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி கேளுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம்னு சொல்லும் போது அப்புறம் ஆப்வியஸான விஷயம் Obviously, இவ்வளவு ஒரு விஷயம் நடந்துகிட்டு life இருக்கு. is important. லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஈவில் ஸ்பிரிட் கூட யார் என்ன பண்ண முடியும்? இந்த சாமியாரை இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த அகோரியும் இஸ் டெட். Oh my God. Because of this? எஸ் ஆஃப் கோர்ஸ். அவர் சொல்லி அனுப்புறாரா இல்லையா? நான் சொல்ற மாதிரி நீ செய்யலன்னா அவருக்கும் ஆபத்தும் இவனுக்கும் எல்லாருக்கும் டேஞ்சர் சொன்னாரா இல்லையா? ம். அவர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்போ உள்ள இருக்கிற பொருள் எங்களோட ஃபேமிலியோட பூரா சொத்து கித்து எல்லாமே உள்ளதாங்க இருக்குது, என்ன பண்ணி பண்றது? இப்போதைக்கு நான் செய்ய முடியாது, நீங்க வீட்டை விட்டு நீங்க போறதுதான் பெட்டர்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் வீட்டை அப்படியே கட்டின துணியோட இவங்க வீட்டுக்கு விட்டு வெளியில வந்து இவங்க ஃப்ரெண்டு இருந்தாரு பாத்தீங்களா, அங்க ஒரு 2 நிமிஷம் டிஸ்டன்ஸ், Yes. அவங்க வீட்டுல போய் தங்கிக்கிட்டாங்க. ம். சோ இதுக்கு என்னதான் அப்புறம் இதா வருதுன்னா அப்புறம் அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா ம். வருஷத்துல வந்து ஒரு 2 முகூர்த்தம் 3 முகூர்த்தம் இருக்குமா. ஆஹா. அந்த மாதிரி 2 ஆ. வருஷத்துல இவங்க அந்த முகூர்த்த அன்னைக்கு தான் வந்து அதோட பவர் வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குமா. Okay. அது மட்டும் அந்த வீட்டுல வந்து ஹோமம் வளர்த்து ம். அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வீட்டை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி வீட்டுல இருக்கிற பொருளை மட்டும் Full. எடுத்து அதுவும் பியூரிஃபை பண்ணி ம். 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 வீட்டு விட்டு அந்த மாதிரி இவங்க 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அந்த முகூர்த்தத்தை தவறி இவங்க இருக்க You முடியாது. cannot வீட்டுல move out. Yes. அந்த ஓமம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ் அந்த முகூர்த்த டைம் வரைக்கும் மட்டும்தான். ம். அந்த டைம்ல எவ்வளவு பொருள் எடுக்க முடியுமோ ம். அவங்க அந்த மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சாம். ஓஹோ. ஸோ என்னென்ன வேல்யூபிள் திங்ஸ் என்னென்ன எடுக்கணுமோ அந்த மாதிரி பூரா எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இன்னைக்கு அந்த ஸ்பாட் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு அது வந்து
ரியல் எஸ்டேட் விதத்துல அது ரொம்ப டாப் ஸ்பாட், Yes, I ரொம்ப have பிரைம் heard the லொகேஷன், prime location. ரொம்ப பிரைம் லொகேஷன். ஸோ ஆனால் இன்னும் அந்த வீடு விற்காம இருந்தது. Mhm. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதான் ஜஸ்ட் ஸ்டோரி ஷேர் பண்ணி Mhm. ஒரு எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவருக்கு கால் வந்துச்சு. Mhm. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ 10 நாள் முன்னாடி தான் எனக்கு ஒரு பாலிட்டிஷியன் வந்து அந்த இடத்த வந்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியப்படுத்தினாரு. Mhm. ஸோ அவர்கிட்ட ஆனால் இவர் ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி கூட நடந்திருக்கு சார், அதனால தான் நாங்கள் அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது, ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இப்போ இன்னைக்கு நான் அதை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வாஸ் த ஸ்டோரி. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தட் நெவர் எவர், உங்களுக்கு ஒரு விஷயத்துல நாலேஜ் இல்லைன்னா Right. ப்ளீஸ் நெவர் எவர் Insult. இன்சல்ட் ஆர் சேலஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பைத்தியகாரத்தனம் நீங்க லைஃப்ல பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க செய்யறது வெறும் உங்களுக்கு மட்டும் அதோட ஒரு பேக் ஃபயர் ஆகுது, உங்க ஃபேமிலியும் அது கூட Obviously. இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல நாலேஜ் இல்லையோ ப்ளீஸ் நெவர் எவர் ட்ரை டு ப்ளே வித் இட், நெவர் ட்ரை டு சேலஞ்ச் தட் திங் இன் யோர் லைஃப். My God. Bayangarmana story. Thank you very much. Thank you so much for such a valuable information. Because even sometimes in a very childish way, even we all have done something or the other. But seriously, it was really nice after such long time. We have heard wonderful stories, sir, because of you. And okay, viewers, this is your Jenny. See you all in the next episode. Till then, bye bye, everyone. Take care. Good night. தேங்க்யூ ஸோ மச்.